ஹலோ ஃப்ராங்க். எஸ், எப்படி இருக்க பிரீத்தி? ஏதோ இருக்கேன் உன் புண்ணியத்துல. அதான் டாக் பேக் கலந்துச்சு, போட்டுக்கோ பிரச்சனை இல்ல பரவாயில்ல. இப்போ காலர் யாரும் இல்ல, தேவையில்லைன்னு நினைச்சேன். சரி போட்டுக்கிறேன். சொல்லு. அப்புறம் மக்கள் எல்லாத்துக்குமே நாங்க சொல்ல வர விஷயம் தான், நம்ம ஷோ வந்து 5 மணிக்கு போயிட்டு இருக்கு. தயவு செய்து 5 மணிக்கு பாருங்க சார், ப்ளீஸ் சார். 5 இல்ல சார், 5 மணிக்கு சார். எஸ், ஓகே. சோ வியூவர்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க இப்போ நினைக்கிறேன். சோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஃப்ராங்க்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா அதே கெஸ்ட் தான் இன்னைக்கு வர போறாங்க. நானும் வந்துட்டு அவங்க சொன்னதுல டக்குன்னு வந்து சட்டெல்லாம் பளிச்சுன்னு போட்டு வந்துடலாம் அப்படின்னு போட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு வந்து பிளாக் பிடிக்கும்னு சொன்னதால நான் பிளாக் போட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல வசவசன் பேசாம வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? எஸ். சோ வெல்கம் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஸோ இன்னைக்கு வரப்போற அந்த சூப்பரான கெஸ்ட் யார் அப்படின்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் காஜல். காஜல் வந்துட்டு நேற்று அழகா சொன்னாங்களே, ரொம்ப அழகா பண்றீங்க, மக்கள் நீங்களாம் வந்து ஃபோன் பண்ணி நீங்க நல்லா பண்றீங்கன்னு விஷ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லணும்னு சொன்னாங்க. அதுலயே என் மனசு அப்படி குளிர்ந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஸ்வீட் அவங்க நினைச்சதை விட. நம்ம எல்லாரும் வந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அவங்க வேற மாதிரி நினைச்சிட்டோம். ஆமா. ஆனா ஆஃப் ஸ்கிரீன்லயே ஆகட்டும் சரி, இப்போ நம்ம கூட லைவ் ஷோலயே ஆகட்டும் சரி, ரொம்ப வந்து ஸ்வீட்டா, ரொம்ப இவங்கள மாதிரி ஸ்வீட்டானவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்றது நல்லா பழகுனவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த வகையில நானும் அவங்கள வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஆல்சோ நடிப்பன்ல இனிமேல் நாங்களும் ஆகலாம்னு இருக்கேன். அவங்களும் சிம்பு ஃபேன், நானும் சிம்பு ஃபேன். நானும் கூட தான். நீ கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நான் லைக் சிம்பு வெல்கம் ஃபேன். பண்ணிடலாம். சோ லெட்ஸ் வெல்கம் காஜல். ஓகே மிஸ் காஜல், நம்ம வந்து நேத்து பார்த்தோம், திருப்பியும் வந்து இன்னைக்கு பார்த்திருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. மறுபடியும் நிறைய சிரிக்கலாம்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட. யூசுவலா வந்து பெண்கள் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டாங்கன்னா வந்து காதுல கம்மல், கழுத்துல எல்லாம் போடுவாங்க. நீங்க எதுவுமே போடாம குளிச்சிருந்துச்சு வந்த மாதிரி எப்படி போட்டுருக்கீங்க? சிம்பிளிசிட்டியா? ஆக்சசரிஸ் பிடிக்காது. நாங்கலாம் சிம்பு ஃபேன், சிம்பிளா தான் இருப்போம். பாருங்க, லவ் யூ பே. அத தப்பா சொல்றா, அத போட்டு நம்பிடுறீங்க. ஷோக்கு வரும்போது எல்லாம் அங்கங்க மாட்டிட்டு வரும் இந்த பொண்ணு. நீங்க ஷோ பாருங்க ரெகுலரா, உங்களுக்கு தெரிய வரும். பாரு பொறாமங்க அவனுக்கு. சிம்பிள் ரிங். இதெல்லாம் நான் சொன்னது இப்பெல்லாம் பண்ணுமா? ஷோக்கு அடக்கமா போய் நம்பாதீங்க, விடுங்க. சோ இன்னைக்கு நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கலாய்க்க போறோம்? செலிபிரிட்டி சாண்ட்ரா. உங்க உயிர் நண்பி தானே? ஆமா. ஐயோ, நட்பு இனிமே என்ன ஆகும்? அதான் பிரச்சனையே அப்படிங்கிறீங்களா? உங்க ஷோல அதான் பிரச்சனை. நல்லா பேசணும், நானும் சுவிட்ச் பாடலாம். இதுக்கப்புறம் பேசுறதே இல்ல. ஓ, அவ்வளோ பண்ணிட்டோமாடா அன்னைக்கு? செஞ்சிருந்தா இன்னும் வச்சு செஞ்சிருக்கலாமே. சரி, ஓகே. சாண்ட்ரா கால் கனெக்ட் பண்ணலாம். பட் அவங்க என்னன்னு கலாய்க்கலாம்? சாண்ட்ராவியா? யாருன்னா பையன் துரத்துற மாதிரி கலாய்க்கலாம். பையன் துரத்துற மாதிரியா? லவ் பண்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாவங்க, உங்களுக்கு கல்யாணம் ஃபேன். ஆமா, அப்ப அவ திட்டுவா. இட் will go interesting. மூவி பத்தி பேசலாம். வேணாம், மூவி பத்தி வேணாம். நான் அப்படி தான் நம்ம கால் பண்ணுவோம். அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ அப்படியே புடிச்சு போய் அது கேஷுவலா போய்டும். ஓகே ஃபைன், போயிரலாம். கனெக்ட் பண்ணுங்க சாண்ட்ராக்கு கால். ஹலோ, யாரு? ஹலோ, சாண்ட்ரா மேடம் இருக்காங்களா? யாரு? சார், நாங்கள் சினி ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க. ஒரு பட விஷயமா பேசணும். நீங்கள் யார் மேடம்? அசிஸ்டண்ட்டா? இல்லை, நான் அவங்களோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன், பிரஜன். ஓ, பிரஜன். நான் ராஜ்மோகன் பேசுகிறேன். சொல்லுங்க. ஒரு சின்ன மூவி விஷயமா பேசலாமா? இப்போ ஃப்ரீயாக இருக்காங்களா? இல்லை, அப்போ அவங்களுக்கு என்னன்னா கோல்டு ஃபீவர்னால இப்போ டேப்லெட் போட்டு படுத்துருக்காங்க, அதனால தான். சரி, உங்ககிட்ட பேசிடலாமா? இல்லை, இப்போ நீ எதாவது கன்வே பண்ணனா நான் சொல்லிடுறேன். நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, எதாவது கன்வே பண்ணா நான் சொல்லிடுறேன், பிரச்சனை இல்லை. பிரஜன், ஒன்றும் இல்லை. லைக் இப்போ ஆக்சுவலாக நான் கால் பண்ண என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு மூவி ஆஃபருக்காக தான் கால் பண்ணியிருந்தேன். என் பேர் ராஜ்மோகன். நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறேன். இங்கே 3D சினி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபர்ஸ்ட் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ என்ன அப்படின்னா, அதான் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுறோம். ஒன்று அஜ்மல் பண்ணுறாரு, இன்னொரு ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ வந்து அதுதான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டோம். அது விஷயமா பேசுறதுக்கு தான். சரி, ஃப்ரீயாக இருந்தால் அப்படியே ஆஃபீஸ் பக்கம் வர சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான். நீங்கள் பண்ணுறீங்களா? நீங்கள் எனக்கு டக்குன்னு ஐடியாவே இல்லை. இப்போ நீங்கள் பேசினோட தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நீங்களே ஏன் வரக்கூடாது? இல்லை, வரதுல பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் கண்டிப்பாக அந்த கதை கண்டிப்பாக நல்லா தான் கண்டிப்பாக பண்ணுறேன். இல்லை பிரஜன், இது வந்து அமேசிங்கான ஒரு ஸ்டோரிலாம் வந்து சூப்பர் ஸ்டோரி. அதில் எந்த இதுவுமே இல்லை. செம்மையாக இருக்குது. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். ஆக்சுவலாக வந்து அஜ்மலுக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் அப்படிங்கிறப்ப என்ன, நீங்கள் கொஞ்சம் வெயிட் ஏற்ற வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அது பண்ணிட்டீங்கன்னா அமேசிங். எனக்கு வந்து ஹீரோ நான் இன்னும் ஆப்ஷன் யோசிக்கல. பட் கண்டிப்பாக நீங்கள் நம்ம 2-3 ஆப்ஷன் வச்சுருக்கேன் நான். நீங்கள் நல்லா தான் இருக்கும், தப்பாலாம் இருக்காது. நீங்கள் நாளைக்கு வரீங்களா? மீட் பண்ணலாமா? நம்ம வலசரவாக்கம் இருக்கு இல்லையா? ஆமா. வலசரவாக்கம் தாண்டிங்கன்னா இந்தியன் பேங்க் ஒன்று இருக்கு தெரியுமா?
நம்ம உடுப்பி ஹோட்டல் கிட்ட ஐயோபி இருக்காதா? அதே தான். அது ஐயோபி இல்ல, நம்ம அது கொஞ்சம் தாண்டி வந்துட்டு போயிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அது டெட் வந்துட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், ஒயிட் கலர் இது போட்டிருக்கோம். இல்ல நான் கேக்குறேன், இப்ப நானும் வலசராக ஸ்ரீதேகுப்பூர்ல தான் இருக்கு என் வீடு. பட் நீங்க எங்க சொல்றீங்க? அப்படியே ஆப்போசிட் சைடு நீங்க அந்த பிரெஞ்ச் பார்க் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதை தாண்டி வாங்க, வந்தீங்கன்னா லெஃப்ட். ஓ, பிரெஞ்ச் பார்க் ஹோட்டல்ல இருந்து லெஃப்ட் வரணும் டுவர்ட்ஸ் வடபழனி போற ரூட்ல. அங்கேதான் அந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பண்ணலாம்னா இது பண்ணலாம், ஆனா வெயிட் ஏத்தணும். அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் கொஞ்சம் இருக்கு இதுல. இல்ல அது இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா உண்மையில கதை வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏதாவது ஸ்கோப் இருந்து நடிக்க இதுல ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த கேரக்டர் பொறுத்தளவு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தான். பிரஜினே கலாயிறாங்களா பிரதர்? இது வந்து வேந்த டிவில இருந்து கடுப்பேத்துறாங்க மைலாட் ஷோ. இப்பெல்லாம் உங்களை கலாய்க்க சொன்னது வந்து உங்க ஃப்ரெண்ட் காஜல். நான் இப்பெல்லாம் கலாய்க்க சொல்லடா, யாரா ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலாம்னாங்க. வேந்த டிவி காஜல் பேசுங்க தோழி அவர்களே. காஜல் அவர்களே, அவன் யாரு காஜல்? ரெண்டு பேசுறேன். ஹலோ, இப்ப இந்த காஜல் எனக்கு தெரியும். டேய் யாரோ காஜல் மச்சான், ரெண்டு பேர் சொன்னாங்க ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் சாண்டி, அடுத்ததான் நீ. சாண்டி கிட்ட வேலை விஷயமா பேசல, அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு பொண்ணு மாதிரி என்னது ஏதோ ஃபேன் மாதிரி பேசி கரெக்டா ரானா பாருன்னு சொன்னேன். உன்னை எப்படி ஏமாத்தலாம்னாங்க? பொண்ணு விஷயத்துல டார்கெட் பண்ணது சாண்ட்ரா மேடம். ஓகேவா? ஆக்சுவலா டார்கெட் பண்ணது சாண்ட்ராவை. ஓகே, நான் பசங்க வந்து வலையில மாட்டினா வேணா திட்டுவா வந்து நீங்க விழுந்துட்டீங்க ப்ரோ. நீயா தானா வந்து வலையில விழுந்துட்ட. இல்ல நம்ம சினிமா தானே நம்மளோட டார்கெட். சூப்பர். வேற விஷயமா அதான் ஓவரா பேசிட்டு இருந்தா நீ ஆவலோட இருக்கப்ப நான் ஓவரா பேசிட்டா திட்டுங்க வேணா. ப்ரோ சாரி ப்ரோ, இது மனசுல வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். Thank you so much பிரஜன். Bye. Thank you. So sweetல. So sweet. அவன் ரொம்ப ஆஃப் ஆயிருப்பானா? அப்படியா? சின்ன ஒரு நல்ல பிரேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல. இல்ல சீரியஸா சொல்றேன், அவருடைய பழைய வண்ணார்பேட்டை படத்துக்காக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அதுல நானும் ஒருத்தர். அதனால ஒரு சாங் வேற பயங்கர ஹிட். அந்த சாங் வந்து நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 2 இயர்ஸ் முன்னாடியே அந்த சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ் முன்னாடி நான் கேட்டது 2 இயர்ஸ் முன்னாடி. அந்த சாங்காக நான் வந்து அந்த சாங் அப்ப இருந்தே நாங்க கேட்டுட்டோம். சாண்டி கூட ஒண்ணா இருந்தப்ப, அதாவது கல்யாணம் ஆகி நாங்க புருஷன் பொண்டாட்டியே இருந்தப்ப ரிலீஸ் ஆன சாங். நாங்க இப்ப பிச்சின் போயிட்டோம், இன்னும் படம் ரிலீஸ் ஆகல. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும், அதுக்கு அவருக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. அது தனியா. தென் பிரஜனுக்கு தனியா ஒரு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா சீக்கிரமே வரும். பிரஜன், யூ டோன்ட் வரி, யூ வில் ராக். இப்போ நம்ம ஷோல வர போறது ஒரு சின்ன பிரேக். இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஆல்ரைட், ஒரு செலிபிரிட்டி காலர்ட்ட பேசி அவங்க வந்து கலாச்சு கடுப்பாக்கிட்டோம். சோ அடுத்து ரெடியா இருக்கீங்களா? அவங்க பக்கா ரெடியா இருக்காங்க. சோ காலை கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? மகேஸ்வரிங்க சார். சதீஷ்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஃப்ராங்க் பண்ணுவோம். அவரு பெங்களூர்ல ஒர்க் பண்றாருங்க சார். சரி. ஐயோ, ஐஎஸ்டி காலா? சரி, ஓகே. அவர் வந்து துபாய் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு சார். இன்னும் போகல, ஐஎஸ்டி காலா இருக்குங்க. ஓகே. அவருக்கு இன்னும் அதுக்கான சான்ஸ் அமையல. சரி. அது மாதிரி ஏதாவது அவரை கலாய்க்கணும். அப்படி இல்லைன்னா அவர் வந்து ஜாதகம் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருங்க சார். சரி. கன்னி ராசி, உத்திராட நட்சத்திரம். சோ அதை வச்சு ஏதாவது அவரை. சரி, ஓகே. அவர் இப்ப எங்க இருக்காரு? பெங்களூர்ல தானே? கன்னி ராசி உத்திராடம் வராது. ஒர்க் பண்றாரு சார். ஃபாரின் ட்ரிப் போகணும்னு ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காரு. சோ 2 இயர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே. அந்த மாதிரி நீங்க ஏதாவது கம்பெனி மூலமா நீங்க ஏதாவது மேனேஜர் மாதிரி பேசுங்க. சரி. அவர் இப்ப பெங்களூர்ல இருக்காரு. எந்த ஊர் அவருக்கு சொந்த ஊரு? சொந்த ஊர் நாமக்கல்லுங்க சார். நாமக்கல்லுங்களா? சரி, ஓகே. நீங்க அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே, கலெக்ட். ஹலோ. Hi Satish, this is Raj Mogan from Fly Abroad Consultancy. அபியும் நானும். ஓகே. ஓகே. நீங்க இப்ப பிஸியா இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசலாமா?
பேசலாம் சொல்லுங்க. சதீஷ் ஒன்றும் இல்லை, லைக் வந்து ஒரு கன்சல்டன்சி நாங்கள் வச்சுருக்கிறோம். லைக் இங்கேருந்து வந்து அப்ராடுக்கு வந்து சில பீப்புள் அனுப்பிட்டு இருக்கிறோம். அண்ட் ஹியர் தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கோயிங் டு அப்ராட் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஓகேங்க, சில வெப்சைட்ஸில் பார்த்துட்டு உங்களோட டேட்டா எடுத்திருக்காங்க. ஸோ அது விஷயமா தான் கால் பண்ணியிருக்கோம். பேசலாமா உங்ககிட்ட? பேசலாங்க சொல்லுங்க. ஓகே ஃபைன், சூப்பர். உங்களோட இப்போ எங்கே பெங்களூரில் இருக்கிறீங்களா நீங்கள்? ஆமாங்க. ஓகே ஃபைன். உங்களோட சொந்த ஊர் நாமக்கலா? ஆமாங்க. ஓகே சூப்பர். இப்போ நீங்கள் இப்போ சென்னை வர முடியுங்களா? இல்லை நம்ம ஃபோன் இன்டர்வியூ பண்ணிக்கலாமா? சரி ஓகே ஃபைன். அப்போ இப்போ வர முடியாது. சரி, இப்போ நீங்கள் ஒரு 5 minutes ஃப்ரீ அப்படின்னா வந்துட்டு ஃபோன் இன்டர்வியூ பண்ணிடலாம், இல்லாட்டா வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம். எப்படி? இல்லை இப்போ ஃப்ரீ இல்லைங்களே, கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க. சரி ஒன்றும் இல்லை, நத்திங். நம்ம சின்ன சின்ன பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அதனால தான் என்னோட எங்கள் நம்ம கம்பெனியோட ஹெச்ஆர் பேசணும் அப்படின்னாங்க. சரி உங்களோட சின்ன வெரிஃபிகேஷன், உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் ரெஸ்யூம்ல இருக்குமே. இல்லை அதான் வெரிஃபிகேஷனுக்காக நான் கேட்குறேன். வெரிஃபிகேஷன்ங்களா? இன்டர்வியூல இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவீங்க? இல்லை நான் வெதர் ஐ எம் டாக்கிங் டு ரைட் பர்சன் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்ச விஷயத்துக்காக தான் வந்து நான் கேட்குறேன். அதுக்காக தான் இல்ல நீங்க நான் கொடுத்த நம்பருக்கு தானே கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப ரைட் பர்சனா தானே இருக்க முடியும். சரி ஓகே ஃபைன். இஃப் யூ ஆர் ஓகே, நோ இஷ்யூஸ். யூ கேன் டாக் டு ஹெச்ஆர். நான் கால் கனெக்ட் பண்றேன். யூ கேன் டாக் டு ஹர். ஓகே 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 ஃபைன். யா ஜஸ்ட் ஹோல்ட். ஹலோ. Hi. ஹாய் சொல்லுங்க. So what is it you're looking for? எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுங்க, எனக்கு தமிழ் தெரியும். ஓகே, என்ன வேலை எதிர்பார்க்குறீங்க அப்ராட்ல? நாங்க என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு அப்படியே சம்பளம் வாங்கிட்டு போலான்னு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் போகிறாங்க. பிரதர், நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஒருத்தன் வேலை கொடுக்குறான்னு சொன்னா how dare you can talk like this? Yeah, seriously. You are not ஜாலியாக சிரிச்சிட்டு வர இருக்கு. this time English not coming, you itself talk. Yeah, why is it? It's so bad. எதுக்கு அப்ளை பண்றீங்க அப்புறம்? Even C12. You talk now. You want. ஹலோ. இது வேற. நீங்க ஒரு கன்சல்டன்சில இருந்து கால் பண்ணா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? நம்பிட்டேன். கன்சல்டன்சில இருந்து பேசினா இங்கிலீஷ்ல தான் பேசினதா இருக்குங்களா? தமிழ்ல பேச மாட்டீங்களா? ஏன் தமிழ்ல பேசணும்? தமிழ்ல தானே கேள்வி கேட்டேன். உங்களுக்கு தமிழ் கூட தெரியாதா? அப்படி கேளுமா செல்லக்குட்டி. கொஞ்சம் தாங்க தெரியும். அப்ப என்னதான் தெரியும் உனக்கு? இல்ல என்ன தெரியும்ன்ற? உனக்கு என்னது துபாய்ல வேலை கேக்குது? துபாய்லயா? வேலைக்கு போறீங்க, வேலை கொடுக்க போறீங்க. ஒட்டகம் மேய்க்கிறதுக்கா சார் போறீங்க துபாய்ல? வேலை கொடுக்க போறாராம். வேலை கொடுக்க போறீங்களா? நம்ம சாஃப்ட்டா பேசலாம். தப்பா பேசுறீங்க. இங்க இருந்து மயில் தொகைலாம் வந்து கொடுக்கணும்ல. வேலை மயில் தொகையா? பிரதர், இதுக்கு மேல இப்ப நிறைய மயில் பின்னாடி போய் இப்ப நிறைய மயில் தொகை புடிங்கிருக்கீங்க போல. ஐடியா கொடுத்துட்டு நீங்களே அப்புறம் வந்து அது இல்லன்னா எப்படி? அது விஷய சாம்பிராணி போக பிரதர், மயில் தொகை இல்ல. தப்பா பேசாதீங்க. இவனுக்கு வேலை கிடையாதுடா. அது வேற கால். அப்பனா நிறைய எப்படினாலும் இவனுக்கு வேலை கொடுக்க மாட்டோம். இல்ல இந்த பிள்ளைக்கு வேலை கிடையாது. வேலை கிடையாது. பிரதர், நான் வந்து உங்க ரெஸ்யூம்ல உங்க முகம் பார்த்தேன். வாஸ்து சாஸ்திரப்படி உங்க முகம் வந்து மார்க்கெட்ல வேற வாங்கி வச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்க. இன்னொருத்தர் கூட அந்த ஐபிஎம்ல இருந்து போன் பண்ணியிருந்தாரு. அவர் அந்த உங்க போட்டோவை பார்த்துட்டு அந்த கோட் ஷூட்லாம் தெரியல, அதை மாத்திருங்க, கன்ஃபார்மா வேலை போட்டு தரேன் சொல்லிருக்காரு. சூப்பருங்க, கரெக்ட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப நம்ம ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். புடிச்சிடலாம், பாம்பு புடிச்சிடலாம். ரியல் எஸ்டேட் சில விஷயம் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே. கருவேப்பிள்ளை தோட்டம் வைக்கலாம்னு இருக்கோம். நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்களா? கருவேப்பிள்ளை தோட்டம் வைக்கலாம்னு இருக்கோம். நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா? தோட்டம். கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளையா? கருவேப்பிள்ளைமா? எனக்கு புரியுது. எஸ், கருவேப்பிள்ளை. புரியல. She is talking some. ஓகே. கருவேப்பிள்ளை வச்சிடலாம். சரி, எப்போ வரீங்க? எப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க? சரி, பெங்களூர்ல வேலை பார்க்குற எங்களையே ஐஎஸ்டி கால் போட சொல்லி, சரி எஸ்டிடி கால் போட சொல்லி இப்பெல்லாம் கலாய்க்க சொன்னது யார் தெரியுமா? தெரியும். யார் அந்த பொண்ணு? சரி, அவங்கள 2 கெட்ட வார்த்தை திட்டுங்க, அப்பதான் வந்து நாங்க காட்டி கொடுப்போம். அத பீட் கரெக்டா வரதுல எதுங்க, நம்ம சிம்பிள் பட்ட டெடிகேட் பண்றேங்க, அவருக்கு டெடிகேட் பண்ணிருங்க. ஓ மை காட், இங்க 2 சிம்பு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு வரீங்க. சரி ஓகே ஃபைன். யார் அப்படிங்கறத இப்ப அப்படியே லைன்ல எடுக்கிறோம், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ. I'm not talking to him da. ஓகே வெயிட், ஐல். ஹலோ, இருங்க. அவங்க தோழியே பேசுங்க. ஹலோ. கேக்குது, சொல்லுங்க. பேசி சொல்லுங்க. உன்னை கலாய்க்க சொன்னா நீ அவங்கள கலாய்க்கிற?
பாத்தியா நான் எங்க கலாய்க்கிறேன்? அசிங்கப்படுத்துறதுக்குன்னே நீ கால் நம்மளாம் தெரியாது அப்படிலாம். நல்லா பொட்டாட்ட சின்ன பையன் என்ன போய் கலாய்க்கிறேன்னா சொல்றீங்க? அப்புறம் இல்ல ஜாப் கிடைச்சா எங்கனாலும் போயிருவேன் அப்படி இப்படின்னா அப்புறம் அவங்க அவ்வளவு கொஸ்டின் கேக்குறாங்க இவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ஒரு irresponsible fellow ஃப்ரெண்டா வச்சிருக்க வெக்கப்படுறீங்க நீங்க. நோ ஐ அம் வெரி கடுப்பியா சும்மா பீப் சாம் ஏத்துட்டாங்க. பீப் சாம்னு சும்மா இருக்கோ குழந்தை எப்ப பாரு நோண்டிட்டு இருக்கீங்க. too bad. நான் கடுப்புல இருக்கேன், ஒரு பிரேக் சொல்லிடு. பிரேக்கா? யூடியூப் கடுப்பு. சீரியஸ்லி ஏங்க இவங்க 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பிச்சு நான் மட்டும் சோப் பண்ணா சத்தியமா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பிரேக் போயிடலாம். இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஓகே சரி நானும் பாக்குறேன் இடையில ஆக்சன் பண்ணும்போது நீ மட்டும் இப்படிலாம் பண்ற. மக்கள் கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாம் பாக்குறியா? இல்ல ஏதோ வந்துருச்சு பண்ண. கடுப்பேத்துறாங்க இவ மட்டும் இப்படி சொல்லிடுறா. நீ எதனா பண்றதானே நான் வித்தியாசமா பாக்கல ஓட்டக்கன் விட்டு பாட்டேன். 2 பேரும் சொல்லி வச்சு தான் பண்ணோம். இப்போ ஓட்டக்கன் விட்டு பார்த்து இப்படி பண்றா. சாரி மறந்துருச்சு. பாத்தீங்களா? அதுக்கு பதிலா வேற Thank you. நீ ஒத்துக்கிட்ட. சரி யார் இப்போ நம்ம கடுப்பேத்த போறோம்னு பார்த்தலாமா? பார்த்தலாம். ஓகே ஃபைன். ஹலோ 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 ஹாய் யார் பேசுறீங்க? ராஜ் ஃப்ரம் சென்னை மேம். ராஜ்குமார். ராஜ்குமார் எப்படி இருக்கீங்க? ராஜ் ஃப்ரம் சென்னை. ராஜ் தான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், சூப்பரா இருக்கேன். நீங்க? மேம் அவர் என்கிட்ட தான் பேசுறாரு. நானும் நல்லா நான் இருக்கேன். இல்ல ஆல் பேசுறேன். ஓகே 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 ராஜ் சொல்லுங்க ராஜ், நம்ம யாரை கலாய்க்க போறோம்? நான் என்னோட ஃப்ரெண்ட் அகிலனை கலாய்க்க போறேன் மேம். அகிலன் சூப்பர். என்ன சொல்லி கலாய்க்கணும் அவரை? ஒன்றும் இல்லை, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் பிளாக் ஆயிடுச்சுன்னா ஓனரை போட்டு ரொம்ப மொக்க போடுவாரு. ஓனர் வரைக்கும் ஃபோன் போட்டு மொக்க போடுவாரு அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஓனரோட. சரி ஓகே. இப்போ நம்ம அவரை மொக்க போட போறோம். ஓகே ஓகேங்க. நீங்க அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க. அவர் எந்த ஊரு? சென்னை தானே? அவரு கோயம்புத்தூர் சொந்த ஊரு. ஓகே. பட் சென்னையில தான் ஸ்டே பண்ணிருக்காரு. சென்னையில தான் இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்து நல்லா நிறைய விஷயம். அந்த கனெக்ஷன் யார் பேர்ல இருக்கு? அவர் பேர்ல யார் பேர்ல இருக்கு? இல்ல அவரோட ரூம்மேட் அலெக்சாண்டர் பேர்ல இருக்கு. சரி ஓகே ஓகே ஃபைன். நீங்க இது பண்ணுங்க நம்ம பாத்துக்கலாம். ஹலோ சொல்லுங்க. சார் அகிலன் சாருங்களா? புரியல. அகிலன் சாருங்களா? ஆமா அகிலன் சொல்லுங்க நீ. சார் நாங்க வந்துட்டு டிகானோ நெட்வொர்க்ல இருந்து கால் பண்றோம். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. சார் இதுக்கு முன்னாடி நீங்க பேசின கால் எல்லாம் நாங்க ட்ராக் பண்ணிட்டு தான் பேசுறோம். நாங்க பேசும்போது மட்டும் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குதா? சார் ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்கு சார். சரிங்களா? சார் சீரியஸ் சொல்றேன், நான் இங்க வெளியே இருக்கேன். சார். ஏர்செல் சிம் டவர் கிளியரா கேட்க மாட்டேங்குது. இந்த சும்மா இந்த சீன்லாம் போடாதீங்க சார். சும்மா யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? இந்த ஃப்ராட் எல்லாம் எங்கிட்ட பண்ணாதீங்க சார். சார் இருங்க என்ன சீனை போடாதீங்க. என்ன சீனை போடாதீங்கன்னா என்ன இதெல்லாம் அப்படி கிளியரா கேக்குது, அது மட்டும் கிளியரா கேட்க மாட்டேங்குதா? சார் விட்டு விட்டு கேக்குது சார். என்ன விட்டு விட்டு கேக்குது? சும்மா ஏமாத்துறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன் இயர் பில் இருக்கு சார் பெண்டிங். ஹலோ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நான் சொல்றது முதல்ல கிளியரா கேளுங்க. டிகானோ நெட்வொர்க்ல இருந்து பேசுறோம். 1 இயருக்கு முன்னாடி உள்ள பில் பெண்டிங்ல இருக்கு. நாங்க உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட்டிங். நான் வந்து லாயர். என் பேரு துரை. சொல்லுங்க. ஓகே நீங்க பில் பே பண்ண வேண்டிய பேலன்ஸ் இருக்கு, அது பண்றீங்களா இல்லையா? எந்த பில் சார்? எல்லாமே பே பண்ணியாச்சு சார். டிகானோ நெட்வொர்க்ல உங்களோட பில் பேமெண்ட் பேலன்ஸ் இருக்குதுங்க. எந்த பில்? எந்த பில்லா? ஏங்க அந்த அந்த 1 இயர் முன்னாடி கட்ட வேண்டியது. சொல்லுங்க. அந்த இதை கேன்சல் பண்ணும்போது நான் எல்லாமே பில் பே பண்ணிட்டோம் சார். என்ன எல்லாம் பில் பே பண்ணிட்டீங்க? உங்களோட பெண்டிங் இருக்குதுங்க, பெனால்டி போட்ட பெண்டிங் இருக்குதுங்க. அவர் வந்து நம்ம ஹெட் இப்போ வந்து 1500 இருக்குதுங்க. எந்த இல்லைன்னு சார் வந்து 1531 இருக்கு. 1531 is your exact bill. 1531 531 ஆமா. சான்சர் சார். உங்க பேர் என்ன சார்? என் பேரு துரை. நான் வந்துட்டு லாயர், கம்பெனி லாயர். நீங்க டெல்லி வரைக்கும் கால் பண்ணி உங்களுக்கு வந்து
அந்த நெட்வொர்க் மேல வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண தெரியுது, உங்களுக்கு பில் பண்ண தெரியாதா? இவ்வளவு வாய் பேசுறவங்க எதுக்குங்க அதெல்லாம் பண்றீங்க? என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, அதெல்லாம் இப்ப தேவையில்ல. அப்ப இது பண்றவங்க அப்ப பண்றவங்க பில்ல பே பண்ண வேண்டியதானே சார்? ஆபீஸ்ல கத்த அப்ப இது பண்றவங்க பில்ல பே பண்ண வேண்டியதானே சார்? சார் எல்லாமே சேவ் பண்ணிட்டோம் சார். நீங்க ஒரு நிமிஷம், நீங்க நார்மலா பேச தெரியாது உங்களுக்கு? ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க எப்ப சம்பந்தமே இல்லாம? நான் போன் பண்றேன், சும்மா வந்து எடுக்கல, லைன் எடுக்கல அதுன்னு போய் சொல்றீங்களா? இப்ப இங்க பாருங்க, இப்ப எங்க இருக்கீங்க? இங்க பாருங்க சார், ஒரு நெட்வொர்க்ல இருந்து பேசினாலும் அமைதியா பேசுறீங்க. இல்லட்டா இந்த நேத்துக்கு நான்லாம் வந்துட்டு என்னோட பர்சனல் இது வச்சிருந்தேன்னு வெச்சுக்கோங்க, நேர்ல வீட்ல இருந்து தூக்கி இருப்பேன். துரை சார் நான் லாயரா இருக்கணும், லார்டா இருக்கணும். துரை சார் ஆபீஸ்ல கத்த முடியாது சார், கொஞ்சம் then you talk நீங்க கமெண்ட் இருக்கீங்களா? நிறைய Just என்னமோ ஏமாத்துற, சீட் பண்ணாதீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு நெட்வொர்க் கிடைக்குமா? எனக்கு தெரியும் சார் நெட்வொர்க் கிடைக்கும். ஹலோ மிஸ்டர் அகிலன். ஹலோ அகிலன், ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. நான் ஹையர் ஆபீசர்ட்ட போனை ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். லாயர்ட்ட பேசாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. இருங்க மேடம், ஒரு சொல்லுங்க. அவர் இஷ்டமே அவர் என்னமோ பேசிட்டு இருக்காரு. நான் யார் எதுக்கு ஏமாத்துறது தேவையில்லாம? Hey, how dare you can talk like this? துரை சார் ப்ளீஸ் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. என்ன இஷ்டம் பேசிட்டு இருக்காரு? மேம் அகிலன் சார் ஒரு இருங்க, நான் பதில் சொல்றேன், ரெடியா தானே இருக்கேன். நான் பேசுறேன், நான் டிரைவிங்ல இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் கால் பண்றேன்னு சொன்னேன் சார். ஒரு நிமிஷம் சார். ஹலோ சார், ஒரு நிமிஷம். உங்க கால் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம், ப்ளீஸ் அமைதியா பேசுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா நாங்க வந்து நீங்க பாருங்க, நீங்க ட்ராக் பண்ணுங்க, எதுவா பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. எது யூஸ் பண்ணனும் அத நான் ப்ராப்பரா பண்ணிட்டு தான் இருக்கேன். இருங்க சார், நாங்க வந்து ஆஃப்டர்நூன்ல இருந்து உங்களை வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து பஸ்ல டிராவல் பண்றேன்னு ஃபோன் கட் பண்ணிருக்கீங்க. எல்லா ரெக்கார்ட்ஸும் எங்க கிட்ட இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து நீங்க மத்த கால்லாம் பேசிருக்கீங்க. பஸ்ல டிரைவிங்ல இருக்கு, நீங்க சவுண்ட் கிளியரா கேட்கல. ஆமா சார், இதுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கா? தெளிவா நான் சார்ட்ட சொல்றேன், அவர் நம்ப மாட்டேங்கிறாரே. நீ சார் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க சார், வயசான ஆள் லைட்டா கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அவர்ட்ட தெரியாம போனை கொடுத்துறோம். Do you think I am old? Sir, please sir, maintain silence inside the campus sir. This is not okay. You can talk to higher authority. Go ahead. மரியா மேம், இவர் சும்மா கத்திட்டே இருந்தானா ஒரு பில் பே பண்ண மாட்டார் மேம். ஓகே, என்னதான் பிரச்சனை நீங்க பேசுங்க, சும்மா இருங்க சார். ஓகேயா? அகிலன், ஹலோ சொல்லுங்க. என்ன பிரச்சனை அகிலன்? எப்போ பே பண்றதா இருக்கீங்க? திடீர்னு பே பண்றது இல்ல, நான் பெண்டிங் பண்ணேன்னா. ஓகே. ஹலோ, ஒன்னு நீங்க பேசணும் இல்ல நான் பேசணும்? யார் பேசலாம்? அவரே பேசு. ஹலோ, நீங்க பேசுறீங்களா நான் பேசட்டுமா? டீசென்ட்டா கேள்வி கேட்டா நானும் டீசென்ட்டா பதில் ஓகே, டீசென்ட்டா கேக்குறேன். சரிங்களா? பேசுறது பேசிட்டே நானும் ஓகே, ஐ அம் சாரி, ஐ அப்பாலஜைஸ். என்னோட லாயர் பேசுனதுக்கு ஐ அம் ரியலி சாரி. நான் பதில் சொல்ல ரெடி நான். ஐ அம் ரியலி சாரி அபௌட் இட். பட் தென் நீங்க எப்ப கட்டறதா இருக்கீங்க? என்ன சார் ப்ராப்ளம் சொல்லுங்க சார். சார், வெரி குட், ஐ எக்ஸ்பெக்டட் திஸ். உங்களோட பெண்டிங் எப்ப நீங்க வந்துட்டு கட்ட போறீங்க? அதான் சார் நான் திரும்பி கேக்குறேன், எந்த பெண்டிங்? நான் போனா நான் யூஸ் பண்ணேன் 1 year back நீங்க யூஸ் பண்ணது இட்ஸ் ஸ்டில் பெண்டிங். இப்படி பேச கத்துக்கோங்க சார். லாயரா இருந்து படிச்சா போதாது. நான் டிராயர்னு சொன்ன லாயர் 1500 பெண்டிங் வச்சிருக்கா எங்க இருங்க? ஹலோ, see we have got a complaint. நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கேன் சார். சார் போய் சொல்லுங்க, நாங்க ட்ராக் பண்ணி பார்த்துட்டோம், நீங்க இங்க தான் இருக்கீங்க. துரை சார் ப்ளீஸ் சார். சார் பஸ்ல போயிட்டு இருக்கேன்லாம் சொன்னீங்க, வந்து எப்படி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போவீங்க? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல பஸ் கிடையாதா? ஏன் பஸ் இருக்காதா? பார்த்தா எங்க இருக்கேன் நானு? சார் ஒரு நிமிஷம், நம்ம சொல்றதை கேளுங்க. சும்மா வந்துட்டு இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. சொன்னீங்களா நீங்க போய் சொல்லாதீங்க. நீங்க இங்க தான் எங்க இருக்கீங்க சொல்லுங்க. சார் பில்லே கட்டலன்னு சொல்லிட்டு நீங்க கட்டிட்டேன்னு சொல்றீங்க. சார் சென்னையில இருக்காரு சார், சென்னையில காமிக்குது சார். சென்னையில தான் இருக்கீங்க. சென்னையில எங்க இருக்கேன்? சென்னையில எங்க இருக்கேன்? எங்க இருக்கேன்னு கத்துனா மட்டும் நாங்க இது பண்ணிரோமா? புடிங்க, வாங்க வாங்க, நான் சென்னையில தான். நம்ம என்ன ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்கோம்? வெச்சுங்க. உங்களை வந்து நான் பிடிக்கிறேன். லாயர் கூல் டவுன். I am not liar, I am dryer. நீங்க உங்க கூல் டவுன். யாருமா இருங்க, பிரச்சனை இல்ல. அகிலன், சரிங்களா? என்ன ஒரு மனிதரா வாழ விடுங்க இந்த சமுதாயத்துல. யூஸ் பண்ணல கஸ்டமர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா அகிலன் வேற மாதிரி தான் நடக்கும். அப்புறம் அகிலன் எங்க மேடம் வந்துறாங்கல்ல, வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்க பேசுமா. அகிலன், உங்களை கலை சொன்னது உங்க ஃப்ரெண்ட் ராஜ், அவர் லைன்ல இருக்காரு, பேசுங்க. அப்பா நெஞ்சு வலிக்குது. நாயே அப்படி மாமா ஹலோ நான் ஜாலியா இருந்ததா? ஹலோ சொல்றா ஜாலியா இருந்ததா கேக்குறாரு. வெச்சதுக்கு அப்புறமா கத்துவாரு. ஹலோ மாமா கோமகிரியா? ராஜ் நீங்க காலி. என்னடா கோவமா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. கேக்குறேன்.
ஓமாவா? இல்ல ஓமல கோண நேர்ல வந்து உன்னைய பாத்துக்கிறேன் அந்த கோண. நீங்க அவ்வளவு ஒரு நல்ல ஆளு இப்பவே திட்டுங்க பாப்போம். அப்படி உங்களுக்கு ரோஸ் இருந்தா இப்ப பீப் திட்டுங்க. போடுறதுக்கு அவர் எதுக்கு திட்டணும்? நாங்க பீப் போட்டுக்கிறோம். போட்டுக்கிறீங்களா? சரி போட்டுங்க. அப்ப திட்டுங்க. என்னன்னு? அப்ப திட்டுங்க. மரியாதை இருக்கணும். திட்டு விடு என்ன திட்டு கேட்டு வாங்கிறாரு. திட்டுங்க அவரை. உன் ஜாதிக்காரன். வேணாம் இதுக்கு மேல வேணாம். வேணாமா? சரி. ஓகே சோ இன்னைக்கு முத்தான 3 காலர்கள் கிட்ட பேசி முடிச்சிருக்கோம். நம்ம பிரஜின் சார்ட்ட பேசணும், அகிலன்ட்ட பேசணும், அப்புறம் சதீஷ் கிட்ட பேசணும். 3 பேர்ல யார் பெஸ்ட்? அந்த ஃப்ராடு சதீஷா? அவனுக்கு ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிருக்குப்பா. ஆமாப்பா. நம்ம தான் ஆக்சுவலா பல்ப் வாங்கிட்டோம். சோ இதோட நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கிளம்பிடலாமா? எஸ். சோ வியூவர்ஸ், இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். இதோட நாங்க கிளம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்டாரோட நாளைக்கு வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம். Until then it's Tata and bye from Preeti, Tom, Frank and Kajal. இது கடுப்பேத்துறாங்க my lord. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்டை கலாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஃபோன் நம்பர் அண்ட் போட்டோ கூடவே உங்க ஃப்ரெண்டோட போட்டோவையும் சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல இமெயில் பண்ணுங்க. தொடர்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் 9940439574. இமெயில் ஐடி kml@vendermedia.in.